அமித்ஷா சொன்ன ஒத்த வார்த்தை எதிரொலி. அதிர்ச்சி ரிப்போர்ட் தயார் செய்யும் ஆளுநர் ரவி. திமுக கூட்டணியை உடைத்துவிட்டு பாஜகவுக்கு வரப்போகும் 2 கட்சிகள். மு.க. ஸ்டாலினை கதறவிட டெல்லி போடும் மெகா பிளான். வணக்கம் நண்பர்களே. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. ஆனால் அப்போது நிலைமையே வேறு மாதிரி இருந்தது. குறிப்பாக அதிமுக தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அதனால் அதிருப்தி அதிகமாக இருந்ததால் 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு மாதிரி உள்ளது. திமுக மீது ஏகப்பட்ட அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறது. அதோடு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் நடிகர் விஜய் ஒரு கூட்டணி உருவாக்கியுள்ளார். இப்படி தமிழக அரசியல் களமே மாறி இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த முறை வெற்றி பெறுவது கடினம் என்று 200 தொகுதியில் போட்டியிட மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டார். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளோ இந்த முறை தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் தர வேண்டும் என்று இப்போதே கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி கூட கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 12 தொகுதிகள் கேட்கிறார்கள். திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்கு கடந்த தேர்தலை விட டபுளாக தொகுதிகள் தர வேண்டும் என்று கொடிபிடித்து வருகிறார்கள். இதன் காரணமாக திமுகவுக்கு 200 தொகுதிகளில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 34 தொகுதியில் மட்டுமே அவர்களுக்கு பிரித்து கொடுக்க திட்டமிட்டால் கூட்டணி உடைந்துவிடும் என்று அச்சப்படத் தொடங்கியிருக்கிறார் ஸ்டாலின். அதே சமயம் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இன்னொரு திட்டம் போடுகிறார்கள். அதாவது இந்த முறை கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினால் அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஒருவேளை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு திமுகவால் இந்த முறை கண்டிப்பாக தொகுதிகளை கைப்பற்ற முடியாது என்பதால் ஆட்சியை பிடிப்பதற்கு கண்டிப்பாக அவருக்கு தொகுதிகள் தேவைப்படும். அதற்கு கூட்டணி கட்சிகளிடம்தான் வந்தாக வேண்டும். அப்படி வரும்போது எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால் மட்டுமே ஆதரவு கொடுப்போம் என்று மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்த திட்டமிட்டு வருகிறார்கள். ஆனால் இப்படி கூட்டணி கட்சிகள் போடும் சீக்ரெட் பிளானை தெரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வைகோவின் மதிமுக கட்சியை சார்ந்த முத்துரத்னம் என்பவரை திமுகவுக்கு இழுத்துள்ளார். இது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற திட்டமிட்டுதான் டெல்லியில் வைகோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த விவகாரம் திமுகவுக்கு கசிந்ததை அடுத்துதான் வைகோவுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கடந்த முறை மதிமுக சார்பில் பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் முத்துரத்னத்தை திமுகவுக்கு இழுத்திருக்கிறார் ஸ்டாலின். அதோடு இன்னும் பல புள்ளிகளை இழுக்கும் திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி மதிமுகவை முழுமையாக காலி பண்ணிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதால் அவர் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறாராம் வைகோ. அதோடு திமுக கூட்டணி மட்டுமின்றி எதிர்க்கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய புள்ளிகளையும் திமுகவுக்கு இழுத்து வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு மு.க. ஸ்டாலின் முக்கிய அசைன்மென்ட் கொடுத்துள்ளாராம். அதனால் தேர்தல் வருவதற்குள் மற்ற கட்சியில் உள்ள பிரபலமான பல புள்ளிகளை திமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது செந்தில் பாலாஜி திரைமறைவில் தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தற்போது வைகோ மட்டுமின்றி விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் கடுமையான கலவரத்தில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் உங்கள் கட்சியின் முக்கிய புள்ளிகளை தட்டி தூக்கி விடுவேன் என்பது போன்று கூட்டணி கட்சிகளை மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வைத்து பிளாக்மெயில் செய்து வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்றாலும் தற்போது திமுக மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கும் வைகோ கண்டிப்பாக வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி தற்போது உடைய தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் தேமுதிகவின் பிரேமலதா வெளியிட்டுள்ள ஒரு கருத்து திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கும் வேளையிலும் ஈடுபட்டுள்ளார். அதனால் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை முடுக்கிவிட்டுள்ளார். வைகோ வெளியேறினாலும் பிரச்சனை இல்லை, பாமக தேமுதிகவை உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தேமுதிகவின் பிரேமலதா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. காரணம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. பல கட்சிகள் சேர்ந்து போட்டியிடும் போது அந்த மொத்த வாக்குகளை வைத்துதான் அதில் இடம்பெறும் முக்கிய கட்சியை வெற்றி பெறுகிறது. அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதுதான் நியாயம். அதனால் அமித்ஷாவின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கருத்தினை தேமுதிக வரவேற்கிறது. அதுபோல 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் கூட்டணியில்தான் தேமுதிக இடம்பெறும் என்றும் அவர் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கண்டிப்பாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறப்போவது உறுதியாகியுள்ளது.
அதனால் அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி என்கிற விவகாரம் தேமுதிக மட்டுமின்றி இன்னும் பல கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, ஸ்டாலினுக்கு எதிராக அமித்ஷா போடும் திட்டம், பட்டியல் தயார் செய்யும் ஆளுநர் ரவி. அடுத்து தமிழகம் வரும்போது மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு. மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருந்த போது திமுக ஆட்சியில் 39,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக வெளிப்படையாக சொன்னார். அப்படி அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போது வரை மு.க. ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை, வாயும் திறக்கவில்லை. காரணம், இது எல்லாத்துக்குமே மத்திய அரசு இடத்தில் ஆதாரம் உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் கெட்டு போயிருக்கிறது. அதோடு போதை கலாச்சாரம். இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டு வருகிறார்கள். மாநகராட்சிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கூட பட்டியலின பிரதிநிதிகள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். பல ஊர்களில் அவர்கள் தரையில் அமரக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுக்க பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்து வரும் இதுகுறித்த சம்பவங்கள் குறித்த பட்டியல் தயார் செய்யுமாறு ஆளுநர் ரவிக்கு உத்தரவிட்டுள்ளார் அமித்ஷா. இந்த பட்டியலை வைத்துக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாம். அதோடு மணல் கொள்ளை, எரிசக்தி, போக்குவரத்து துறையில் ஊழல் என்பது மட்டுமின்றி 100 நாட்கள் தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்திலும் கூட தலைக்கு 4,000 ரூபாய் திமுக அரசு ஊழல் செய்வதாகவும் மத்திய அரசுக்கு தகவல் சென்றுள்ளது. இப்படி அடித்தட்டு மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஒரு சாதாரண அரசாகத்தான் திராவிட மாடல் அரசு இருந்து வருகிறது. அதனால் திமுக ஆட்சியில் நடந்து வரும் அனைத்து அவலங்களையும் ஒரு மிகப்பெரிய பட்டியல் போட்டு தேர்தலுக்கு முன்பு தமிழகம் முழுக்க தீவிரமான பிரச்சாரத்தை ஈடுபட தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டமிட்டுள்ளது. அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் நடைபெறும் அத்தனை அவலங்கள் குறித்தும் ஒரு பட்டியலை தங்களுக்கு அனுப்புமாறு ஆளுநர் ரவிக்கு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். அதோடு கூடிய சீக்கிரமே மீண்டும் அமித்ஷா தமிழகம் வரப்போகிறார். அப்படி அடுத்த முறை அவர் வரும்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டுமின்றி இன்னும் எந்த கூட்டணியில் இணைவது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் பல கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மேலும் சில புதிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா திட்டமிட்டுள்ளார். முக்கியமாக திமுக கூட்டணியில் இருந்து 2 கட்சிகளையாவது வெளியே இழுத்துவிட வேண்டும் என்று அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அதன் காரணமாகவே டெல்லியிலிருந்து தமிழகம் அனுப்பப்பட்டுள்ள ஒரு தேர்தல் டீம் திமுக கூட்டணியில் அதிருப்தி மனநிலையில் இருக்கும் கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் வைகோவின் மதிமுக மட்டுமின்றி மேலும் ஒரு கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் டாக்டர் ராமதாஸின் பாமக, பிரேமலதாவின் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களை அழைத்து அடுத்த முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது கூட்டணி டீல் போடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கமலாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை விடுத்த எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 25 வயது அஜித் என்பவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீசார் நடத்திய விசாரணையின் போது இந்த மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மர்ம மரணத்தை மூடி மறைக்கும் வேலைகளில் காவல்துறையும் திமுகவினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2021 ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை 23 பேர் போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. நாட்டில் நடக்கும் அனைத்து அநியாயங்களையும் மூடி மறைத்துவிட்டு நாட்டிலேயே நேர்மையான நியாயமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில்தான் நடப்பது போன்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் செய்த தவறுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருப்புவனம் மக்களோடு சேர்ந்து பாஜகவும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். உயிரிழந்த நபரின் குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்களும் அவர்களுக்கு துணை நிற்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார்.